வணக்கம். நீங்க காலையில குடிக்கிற காஃபில இருந்து நாம சுவாசிக்கிற காத்து வரைக்கும் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் கரைசல்கள், அதாவது சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த ரொம்ப சாதாரணமா தெரியற கலவைகளுக்குள்ள சில ஆச்சரியமான அறிவியல் விதிகளும் சக்திகளும் ஒளிஞ்சிருக்குன்னு எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வரி போதும் இந்த டாபிக்கோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சிக்க. ஆமா, நம்ம உயிர் இயங்குறதே இந்த கரைசல்களோட கெமிஸ்ட்ரிய சார்ந்துதான் இருக்கு. இது ஏதோ லேப்ல டெஸ்ட் டியூப்ல நடக்கிற கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, இது நம்ம லைஃபோட கெமிஸ்ட்ரி. சுனாமி இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கரைசல்னா என்ன, அப்புறம் அந்த கலவையை எப்படி அளக்கிறது, அதுக்குன்னு சில விதிகள் இருக்கா, அடுத்து சொல்யூஷன்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல அதோட நடத்தைய மாத்திக்குமா, கடைசியா ஒரு கரைசலுக்கு என்னென்ன சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு டிராவல் பிளான். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். எந்த ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட பேசிக்ஸ், அதாவது அடித்தளத்தை சரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரைசல்னா சிம்பிளா ஒரு ஒருபடித்தான கலவை. அப்படின்னா என்னன்னா, நீங்க அந்த மிக்சர்ல எங்க இருந்து ஒரு சாம்பிள் எடுத்தாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு கிளாஸ் தண்ணியில உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டீங்கன்னா உப்பும் தண்ணியும் எல்லா இடத்துலயும் ஒன்னா கலந்துடும். நீங்க முதல்ல குடிக்கிற ஒரு ஸ்பூன்ல இருக்கிற அதே உப்பு டேஸ்ட் தான் கடைசியா குடிக்கிற ஸ்பூன்லயும் இருக்கும். ஏன், நம்ம சுவாசிக்கிற காத்து கூட ஒரு கரைசல் தான். அதுல நைட்ரஜன், ஆக்சிஜன், மத்த வாயுக்கள் எல்லாமே சீரா கலந்திருக்கு. ஒவ்வொரு கரைசல்லையும் ரெண்டு முக்கியமான ஆளுங்க இருக்காங்க. ஒன்னு கரைபொருள், அதாவது சொல்யூட். இதுதான் கரைய போற பொருள். பொதுவா இது கம்மியான அளவுல இருக்கும். இன்னொன்னு கரைப்பான், அதாவது சால்வெண்ட். இதுதான் கரைய வைக்க போற பொருள். இது அதிகமான அளவுல இருக்கும். நம்ம உப்பு தண்ணி எக்ஸாம்பிள்ல உப்பு தான் கரைபொருள், தண்ணி தான் கரைப்பான். இப்போ பாருங்க, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கரைசல்கள்னா எப்பவுமே தண்ணி மாதிரி ஒரு திரவத்துல உப்ப போடுற மாதிரி திடப்பொருள் கரையிறது மட்டும் கிடையாது. காத்துல வாயுக்கள் கரைஞ்சிருக்கு, தண்ணியில எத்தனால் மாதிரி திரவங்கள் கரையுது. அது மட்டும் இல்ல, பித்தளை மாதிரி உலோக கலவைகள் கூட ஒரு திடப்பொருளான காப்பர்ல இன்னொரு திடப்பொருளான ஜிங்க் கலந்த ஒரு திட கரைசல் தான். சரி, ஒரு கரைசல் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு கெமிஸ்டுக்கு கொஞ்சம் உப்பு இல்ல நிறைய சர்க்கரைன்னு சொன்னா பத்தாது. ஒரு கரைப்பான்ல எவ்வளவு கரைபொருள் இருக்குன்னு கரெக்டா துல்லியமா சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மொழி தேவை. அந்த மொழிக்கு பேர் தான் செறிவு, அதாவது கான்சென்ட்ரேஷன். இங்கே பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேஷனை சொல்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ் பர்சன்டேஜ்னா 100 கிராம் கரைசல்ல எத்தனை கிராம் கரைப்பொருள் இருக்குன்னு சொல்றது. வால்யூம் பர்சன்டேஜ் திரவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ppm, அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன், எதுக்கு யூஸ் ஆகும்னா, குடி தண்ணீர்ல குளோரின் மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிற விஷயங்களை குறிப்பிட யூஸ் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கேத்த மாதிரி ஒரு துல்லியமான கருவி. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போதான் மேட்டரே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. கரைசல்கள் வெறும் சாதாரண கலவைகள் மட்டும் இல்ல, அதுங்க சில கணிக்கக்கூடிய இயற்பியல் விதிகளை ஃபாலோ பண்ணுது. அந்த விதிகள் தான் அதோட நடத்தைய நமக்கு விளக்குது. இது ஹென்ரியின் விதி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு திரவத்துக்கு மேல இருக்கிற வாயுவோட அழுத்தத்தை, அதாவது பிரஷரை நீங்க எவ்ளோ அதிகமாக்குறீங்களோ அவ்ளோ அதிகமா அந்த வாயு அந்த திரவத்துல கரையும். ஒரு சோடா பாட்டில திறக்கும்போது என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். புஷ்ஷுன்னு கேஸ் வெளியே வருது இல்லையா? பாட்டிலுக்குள்ள அதிக பிரஷர்ல கார்பன் டை ஆக்சைடு அடைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க மூடிய திறந்ததும் பிரஷர் கம்மியாயி கரைஞ்சிருந்த வாயு குமிழ்களா வெளியே வருது. இது ஹென்ரியின் விதிக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். இந்த கிராஃப பாருங்க. இது நம்ம தியரிய டேட்டாவோட கனெக்ட் பண்ணுது. எக்ஸ் அச்சுல வாயுவோட அளவு அதிகமாக அதிகமாக ஒய் அச்சுல அதோட பகுதி அழுத்தமும் ஒரு நேரான கோட்லே அதிகமாகுது. பாத்தீங்களா? இதுதான் ஹென்ரியோட விதி எப்படி வேலை செய்துங்கிறதுக்கான ஒரு விஷுவல் ப்ரூஃப். அடுத்து ரவுல்ட் விதி. இது ஆவியாகக்கூடிய பல திரவங்கள் ஒன்னா கலந்திருக்கும்போது யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு, தண்ணியையும் ஆல்கஹாலையும் கலக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மிக்சருக்கு மேல உருவாகிற ஆவியோட பிரஷர் அதுல இருக்கிற ஒவ்வொரு லிக்விடோட அளவை பொறுத்து எப்படி இருக்கும்னு இந்த விதி சொல்லுது. சிம்பிளா, அந்த மிக்சர்ல தண்ணி அதிகமா இருந்தா மேல இருக்கிற ஆவிலையும் தண்ணியோட பங்கு அதிகமா இருக்கும். ஆல்கஹால் அதிகமா இருந்தா ஆவியில அதோட பங்கு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வரைபடம் அது ரொம்ப அழகா விளக்குது. ரெண்டு திரவங்களோட தனித்தனி பகுதி அழுத்தங்கள் அதோட அளவை பொறுத்து எப்படி மாறுதுன்னு இந்த கோடுகள் I மற்றும் I காட்டுது. அந்த கரைசலோட மொத்த ஆவி அழுத்தம், அதாவது கோடு 3, இந்த ரெண்டையும் கூட்டினா வர்றதுதான். இது ஒரு கணிக்கக்கூடிய நேரடியான உறவு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. நிஜ உலகத்துல எல்லா கரைசல்களும் இந்த விதிகளை இவ்ளோ கரெக்டா ஃபாலோ பண்ணுமா?
ஒருவேளை சொல்யூஷன்ஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? முதல்ல ஒரு பெர்ஃபெக்ட் இல்லனா நல்லியல்பு கரைசல்னா என்னன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இது ஒரு தியோரிட்டிக்கல் கான்செப்ட் தான். இதுல கரைப்பான் கரைப்பொருள் அப்புறம் கரைப்பொருள் மூலக்கூறுகளுக்கு நடுவுல இருக்கிற ஈர்ப்பு விசை எல்லாமே ஒண்ணுதானே நாம கற்பனை பண்ணிக்கிறோம். இது ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். ஆனா நிஜத்துல இந்த ஈர்ப்பு விசைகள் எப்பவுமே சமமா இருக்காது. இதனால நிஜ உலக கரைசல்கள் ரவுல்ட் விதியிலிருந்து கொஞ்சம் விலகி போகும். இததான் நாம இயல்புசார கரைசல்கள், அதாவது நான் ஐடியல் சொல்யூஷன்ஸ்னு சொல்றோம். இதுல 2 வகை இருக்கு. நேர்மறை விலகல்ல கரைப்பொருள் மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்னு சேர்றதை விட தனித்தனியா இருக்கவே ரொம்ப விரும்பும். அதனால அவை ஈஸியா ஆவியாகி நாம எதிர்பார்த்ததை விட அதிக ஆவி அழுத்தத்தை உருவாக்கும். எக்ஸாம்பிளுக்கு எத்தனாலோ அசிட்டோனும் மிக்சர் எடுத்துக்கலாம். எதிர்மறை விலகல்ல புதுசா உருவாகிற ஏபி பிணைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால மூலக்கூறுகளால கரைசல்ல இருந்து தப்பிக்க முடியாது. இதனால ஆவி அழுத்தம் கம்மியாயிடும். அசிட்டோனும் குளோரோஃபார்மும் சேர்ந்த கலவை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ நாம இந்த டாபிக்கோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு கரைப்பான்ல நாம கரைப்பொருளை சேர்க்கறதுனால அந்த கரைசலுக்கு சில ஆச்சரியமான சக்தி வாய்ந்த பண்புகள், சொல்லப்போனா சில சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாமே நீங்க என்ன பொருளை கரைக்கிறீங்கன்றத பொருட்படுத்தாது. ஆனா எவ்வளவு துகள்களை கரைக்கிறீங்கன்றத மட்டும்தான் சார்ந்திருக்கும். அதாவது நீங்க 1 மோல் சர்க்கரையை கரைச்சாலும் சரி, 1 மோல் யூரியாவை கரைச்சாலும் சரி, கிடைக்கிற விளைவு ஒன்னாதான் இருக்கும். இது முழுக்க முழுக்க துகள்களோட எண்ணிக்கையை பற்றியது, அதோட தன்மையை பற்றியது இல்ல. இந்த 4 தான் அந்த சூப்பர் பவர்ஸ். ஆவி அழுத்தத்தை குறைக்கிறது, கொதிநிலையை அதிகப்படுத்துறது, உறைநிலையை குறைக்கிறது, அப்புறம் சவ்வூடு பரவல் அழுத்தம். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுற அறிவியல். உறைநிலை தாழ்வு, அதாவது டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். பனி பெய்யற ஊர்கள்ல ரோட்ல இருக்கிற ஐஸை உருக வைக்க ஏன் உப்பு போடுறாங்க தெரியுமா? ஏன்னா உப்பு தண்ணியோட உறைநிலையை குறைச்சிடும். 0 டிகிரி செல்சியஸ்ல உறைய வேண்டிய தண்ணி உப்பு கலந்ததுனால மைனஸ்ல போனாதான் உறையும். இதே டெக்னிக் தான் நம்ம கார்களோட ரேடியேட்டர்ல இருக்கிற ஆன்டி ஃப்ரீஸ் திரவத்திலையும் பயன்படுத்தப்படுது. இங்கதான் ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் வருது. நாம இவ்ளோ நேரம் துகள்களோட எண்ணிக்கைய பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம சாப்பாட்டு உப்பை தண்ணில போட்டா அது ஒரே ஒரு துகளா இருக்காது. அது ஒரு சோடியம் அயனியாகவும் ஒரு குளோரைடு அயனியாகவும் 2ஆ பிரிஞ்சிடும். அப்போ என்னாச்சு? துகள்களோட எண்ணிக்கை டபுள் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்கும்? இந்த பிரச்சனைய சரி பண்ணதான் வாண்ட் ஹாஃப் காரணி, அதாவது வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் வருது. இது ஒரு கரெக்ஷன் ஃபேக்டர். ஒரு கரைப்பொருள் எத்தனை துகள்களா பிரியுது, இல்ல சில சமயம் எத்தனை துகள்கள் ஒன்னா சேருதுங்கிறத கணக்குல எடுத்துக்கிட்டு அந்த தொகைசார் பண்புகளை துல்லியமா கணக்கிட இது நமக்கு உதவுது. நாம பார்த்த மாதிரி கரைசல்கள் வெறும் சிம்பிளான கலவைகள் கிடையாது. அதுங்க சில கணிக்கக்கூடிய விதிகளை ஃபாலோ பண்ணுது, சில சமயம் அந்த விதிகளை மீறுது. அது மட்டும் இல்லாம சில ஆச்சரியமான பண்புகளையும் கொண்டிருக்கு. இந்த பண்புகள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் டெக்னாலஜிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க, இந்த கரைசல்களோட மறைக்கப்பட்ட வல்லமைகள் எதிர்காலத்துல இன்னும் வேற என்னென்ன அதிசயங்களை நம்ம உலகத்துக்கு கொண்டு வரப்போகுதோ.